Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள வீரதீர சூரன் திரைப்படத்தை வெளியிட 4 வாரங்களுக்கு தடை உத்தரவை பிறப்பித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கும் வீரதீர சூரன் திரைப்படத்தை வெளியிடுறதுல சிக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படிங்கிற முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது பிரியதர்ஷினி, ஒப்பந்தத்தை மீறி வீரதீர சூரன் இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு எதிராகத்தான் அந்த IVY என்டர்பிரைசஸ் நிறுவனம் வந்து தாக்கல் செய்திருந்தார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இந்த மனுவானது இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை வந்த பொழுது இன்று காலை 10:30 மணி வரை இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்றைய தினம் இந்த வழக்கானது மீண்டும் 10:30 மணிக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரத்தை 7 கோடி ரூபாய் அந்த பணத்தை மனுதாரர்கள் 48 மணி நேரத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும். அதே போல பணம் விவகாரம் முடிக்கப்பட்டு விட்டதா என்பதை கண்காணித்து உறுதிப்படுத்த வழக்கறிஞர் ஆணையர் நியமித்தும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இதற்கிடையில் வழக்கறிஞர் ஆதித்யகுமார் குப்தாவை ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்தார். இதனிடையே இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் வட்டாரங்கள் கூறுகையில அந்த தயாரிப்பு நிறுவனம் IVY என்டர்பிரைஸ் நிறுவனம் அதே போல HR பிச்செக்ஸ் நிறுவனமும் இணைந்து பேசி தீர்வு காண வேண்டும் என திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மேலும் நீதிபதிகளிடம் இது தொடர்பாக முறையிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்துதான் இன்று மாலை 3 மணிக்கு தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இன்று காலை இந்த தடை உத்தரவானது தொடர்ந்து நீடிக்கப்படக்கூடிய நிலையில இரு தரப்பும் இணைந்து பேசி சுமூகமான அந்த முடிவு எட்டப்படும் பட்சத்தில் மீண்டும் இந்த திரையிடப்படுவதற்கான மீண்டும் அந்த படமானது வெளியிடுவதற்கான அந்த முடிவானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் 4 வார காலத்திற்குள் அந்த நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 48 மணி நேரத்தில் டெபாசிட் செய்ய வேண்டிய அந்த 7 கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 வாரத்திற்கு இந்த சூரன் படத்திற்கு வெளியிடுவதற்கான அந்த தடை தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த படம் வெளியாகுவதும் தற்போது சிக்கலானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.